கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், அதில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகத்திலே 66 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முழு வேதாகமத்திலேயும் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 அதிகாரங்களையும் இறையியலாளர்கள் சொல்லுவாங்க, இது ஒரு சின்ன பைபிள், ஒரு மினி பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 66 புத்தகங்களிலேயும் இருக்கிற எல்லா செய்தியும் இந்த ஏசாயாவில் இருக்கிற 66 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கும். அதுதான் இதில் இருக்கிற விஷயம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? முதல் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது எருசலேமிலும் யூதாவிலும் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பது அங்கு எழுதப்படும். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஏசாயாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அனுப்புகிறார். யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கிற சத்தத்தை ஆண்டவருடைய ஆலயத்தில் கேட்டான் இந்த ஏசாயா. இப்ப ஏசாயா சொன்னான், ஸ்தோத்திரம், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தி, அவனை பரிசுத்தப்படுத்தி, அவனை ஆமேன் ஸ்தோத்திரம் எருசலேமில் உள்ளவர்களுக்கு, யூதாவில் உள்ளவர்களுக்கு தீர்க்கதரிசியாய் நியமித்தார். அதற்கு பிறகு இருக்கிற முழு வேதத்தையும் நீங்க வாசிப்பீங்கன்னா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ராஜாவாய் காட்டப்பட்டிருப்பார். இந்த ஏசாயா புஸ்தகத்தை நீங்க இந்த அடிப்படையில் படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். நிறைய ராஜாக்களுடைய பேர்கள் வரும். ராஜரீகம், ஆளுகை, இதெல்லாம் ஸ்தோத்திரம் இந்த 40 அதிகாரங்களுக்குள்ளே அது எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு நீங்க 41ஆம் அதிகாரத்திலிருந்து 55 அதிகாரங்களுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரனை போல காண்பிக்கப்பட்டிருப்பார். அப்படியே டோன் மாறும். அப்படியே அந்த எழுத்தின் சாரம் அப்படியே வித்தியாசமாய் அது மாறி போகிறத பார்க்க முடியும். சிறவேலே, நீ நம்புகிறதற்கு மனதாக இருந்தால் நீ என்னை நம்பு. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தாய் தன் பாலகனை மறப்பாளோ, நான் அவனை மறக்க மாட்டேன். அப்படியே டோன் மாறும், ஆண்டவருடைய டோன். பிறகு 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரங்களுக்கு வரும்போது வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்பவும் இந்த பூமிக்கு வரும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும், எருசலேம் எப்படி இருக்கும், ஆண்டவர் உண்டாக்க போகிற புதிய வானம் எப்படி இருக்கும், புதிய பூமி எப்படி இருக்கும், இந்த தகவல் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த சம்பவங்கள் தான் இந்த 66 அதிகாரங்கள். சரி, இப்போ வாசித்த இந்த வசனம் 50வது அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம், 10வது வசனத்தை வாசித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த பகுதியிலே ஆண்டவர் யாராய் சித்தரிக்கப்படுகிறார் சொல்லுங்க? வெரி குட். யாரை சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. ஊழியக்காரனாய் சித்தரிக்கப்படுகிறார்.
பணிவிடைக்காரனை போல சித்தரிக்கப்படுகிறான். சரி, இப்ப இதுல இருக்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் 800 வருஷத்துக்கு பிறகு வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியா இருந்தாலும், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம் மட்டும் கிடையாது, இதை எழுதின ஏசாயாவுடைய அனுபவமும் அப்படிதான் இருந்துச்சு. நான் இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவரை உண்மையாய் சேவிக்கிற, ஆண்டவருக்கு என்று பக்தி வைராக்கியமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளுடைய அனுபவத்தை நீங்க இந்த அனுபவங்களோடு பொருத்தி பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை. அப்போ இவர் இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. தாசன் அப்படின்னா ஊழியக்காரன். ஆங்கில வேதத்தை படிச்சீங்கன்னா சர்வன்ட் அப்படி எழுதப்பட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தாசன் அப்படிங்கிற வார்த்தை ஊழியக்காரன் என்று அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்கள்ல சபையில விசுவாசிகள் ஜெபம் பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். பொதுவா எங்கள் தாசனை ஆசீர்வதிங்க தெரிஞ்ச தெரியாமல சொல்றாங்க அதை. ஸ்தோத்திரம். ஆமா, சரியா? உம்முடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உம்முடைய தாசனை அப்படி ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒருவேளை எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணி மாட்டிக்கிடாதீங்க. உங்க பாஸ்ட் பேர் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் கத்து தரலையாம்பாங்க. அதனால யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது தாசனை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் ஜெபம் பண்ணும்போது நிறைய நேரத்தில் நீ கவனிச்சிருக்கலாம், உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம் அப்படி என்று. ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பி விட்டுறணும். ஜனங்கள் கர்த்தருடையவர்கள், சபை கர்த்தருடையது. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டு கொண்டார். யாரும் சொந்தம் பாராட்ட இந்த உலகத்துல சபை மேலே அதிகாரம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ அவர் சொல்லுகிறார், இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் புரியாத மாதிரியா இருக்கு பாருங்க. இருட்டில் நடக்கிறானா, வெளிச்சம் இல்லாததுனாலே. இந்த வார்த்தை நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு பொது மொழிபெயர்ப்புல ஸ்தோத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்சம் தெளிவா. நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மரியாதை செய்கிற ஜனங்கள் அவரது தாசனையும் கவனிப்பார்கள். அந்த தாசன் முழுவதும் தேவனை நம்பி என்ன நடக்கும் என்று தெரியாமல் வாழ்கிறான். அவன் உண்மையில் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கை வைக்கிறான். அந்த தாசன் அவனது தேவனை சார்ந்துள்ளான். என்ன, இந்த வசனத்தோட சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அவருடைய ஊழியக்காரன், அவருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளை, அவனுடைய வாழ்க்கையில முழுவதும் தேவனை மாத்திரமே, கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ளுகிறானாம். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தர், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவனுடைய ஆண்டவர், அவனுடைய இரட்சகர், அவனுடைய மீட்பர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருளிலே நடந்தாலும் அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. அவன் இருளிலே நடப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், நாளைக்கு எப்படிப்பட்ட சவால்கள் வரும், ஒன்றும் தெரியாது. ஏன்னா அது என்ன வந்தாலுமே நான் சார்ந்து கொள்ளுகிற என் தேவன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற என்னுடைய ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதுனால அவனை சுற்றி வருகிற எந்த பிரச்சனைகளையும் பற்றி அவன் கவலைப்படுகிறது இல்லை. அவனை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலைகளை பற்றியும் அவன் கவலைப்படுகிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா ஏசாயா தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். என்னை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, என்னை சுற்றிலும் 1000 சவால்கள் வருகிறது. என் வாழ்க்கையில வந்து போகிற மனிதர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள், பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. ஏன்னா என் நம்பிக்கை என் தேவனில் இருக்கிறது. நான் நடக்கிற பாதை எனக்கு அனுகூலமான பாதையா இல்லை. நான் போய் கொண்டிருக்கிற அனுபவங்கள், நான் சந்திக்கிற அனுபவங்கள் எதுவும் எனக்கு சாதகமா இருக்குல்ல, ஆனாலும் அதை பத்திலாம் நான் கவலைப்படல. ஏன்னா
நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் தேவனை நம்பி இருக்கிறேன். நான் அவருடைய ஊழியக்காரர், அவ்வளவுதான். நான் அவருடைய முகத்தை பார்த்து அவருக்கு சித்தமானதை செய்து அவருக்கு பிரியமானதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய கடமை. மற்றபடி என்னை சுத்தி வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுடைய இருதயம் இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளைக்கு என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது. நாளைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் அவனுக்கு தெரியாது. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுமே வந்தால் என்ன நடக்கும்? அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அது ஏன் வேலை கிடையாது. ஆமென், அல்லேலூயா. என்னை சிருஷ்டித்தவர் இருக்கிறார், என்னை படைத்தவர் இருக்கிறார், நான் சேவிக்கிறவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் எதையும் செய்ய போகிறது இல்லை, நான் எதையும் செய்து என் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள போகிறது இல்லை. என் மனசு ஒன்று சொல்லுது, இந்த வழியை கையாளு, இந்த மனுஷனை போய் பார், இது மூலமா போனா இதை சரி பண்ணிடலாம், இந்த நபர் மூலமா போனா இதை சாதிச்சிடலாம். என் மூளை ஒன்று சொல்லுது, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒன்று சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் எதை பத்தியும் கவலைப்பட விரும்பல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சம் இல்லாததுனாலே அவன் இருளிலே நடக்கிறான். இருளிலேயே நடந்தாலும் அவன் நம்பிக்கை எல்லாம் ஆமென் அல்லேலூயா அவனுடைய தேவனை பற்றி இருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற, கர்த்தரை சேவிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த காலை நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக நெருக்கமான சூழ்நிலைகளின் வழியாய் நாம் போய் கொண்டிருக்கலாம். இது எப்படி மாறும், எப்பொழுது மாறும், எப்பொழுது இதுக்கு ஒரு தீர்வு வரும் நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் என்கிற நங்கூரம் கிறிஸ்துவுக்குள் இன்னும் ஆழமாய் பதிய பதிய, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமென். அதுதான் பேதுரு எழுதுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காரணம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்னா ஸ்தோத்திரம், ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறான் அந்த ஊழியக்காரன். அவர் மேல வைத்திருக்கிறதுனாலே வாழ்க்கையில எத்தனை புயல் வரலாம், இருள் வரலாம், மேடு பள்ளங்கள் வரலாம். அல்லேலூயா. தன்னுடைய நம்பிக்கையை அவரில் வைத்திருக்கிறதுனாலே அவன் என்றைக்கும் அசைக்கப்படாத நிலைமையில இருப்பான். இப்ப எனக்கு ஒரு கேள்வி. சரி, இந்த வேத பகுதிகளை வைத்தே நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இவ்வளோ கர்த்தரை நம்பி இருக்கிறான்ல இந்த ஊழியக்காரன், ஆண்டவர் மேல இவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறான்ல, சரி இவனுடைய பாதைகள் எப்படி இருக்குது, இவனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அது நம்மளை இன்னும் ஆச்சரியப்படுத்துகிறது. 49ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஒரு பக்கத்தை முன்னாடி திருப்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை பாருங்கள். 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே, சொல்லுங்க பார்க்கலாம், மோடி வைத்தார். 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னை மறைத்து வைக்கிறார், என்னை மூடி வைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை துலக்கமாக்குகிறார். காலைதோறும் எழும்பி ஸ்தோத்திரம், தன்னை ஒரு பட்டயமாகவும் தன்னை ஒரு அம்பாகவும் நினைத்து கொண்டு எழுதுகிறார். காலையிலேயே எழும்புகிறார், என்னை எடுத்து துலக்கமாக்குகிறார், என்னை ஷார்ப் பண்றாரு. நான் நினைக்கிறேன், இன்னைக்கு என்ன ஒரு பெரிய திட்டத்துக்கு பயன்படுத்துவார், இன்னைக்கு ஒரு பெரிய நன்மை என் வாழ்க்கையில் நடக்கும், என் மூலமா நடக்கும், என்னை கொண்டு ஒரு பெரிய யுத்தம் நடக்கும், என்னை கொண்டு ஒரு சேனைக்குள்ளே பாய்வார் நினைச்சுக்கிட்டு இருந்தா, என்னை துலக்கமாக்குகிறார், என்னை ஷார்ப்பாக்குகிறார், என்னை கருக்காக்குகிறார். எல்லாம் செஞ்சு கடைசி என்ன பண்ணிடுறாரு, யாருக்கும் தெரியாம கொண்டு போய். நிறைய நேரத்துல நமக்குள்ள இந்த ஆதங்கம் இருக்குது பாருங்க, நமக்குள்ள நிறைய நேரத்துல இந்த ஆதங்கம் இருக்குது பாருங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்க சோர்ந்து கிடக்கும்போது ஆண்டவர் உங்களை தனிச்சு விடுறதில்லை. உங்க கூட ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வெளிப்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு சொப்பனத்தின் மூலமோ ஒரு தரிசனத்தின் மூலமோ தேவன் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில புரியாது என்ன தெரியுமா? நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு, ஆண்டவர் நம்மை கொண்டு கிரியை செய்வார், எல்லாம் பண்ணுவாரு. ஆனா சில முக்கியமான கட்டத்தை ஸ்தோத்திரம் நாம இதை கடக்கணும் அல்லது இது நமக்கு வரணும், இது நடக்கணும் நினைக்கிற விஷயத்துல மாத்திரம் தேவன் அமைதியாகவே இருக்கிறது போல இருக்கும். மற்றதெல்லாம் நடக்கும். நீங்க ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கும். உங்கள்கிட்ட போற போக்குல ஒரு ஆள் சொல்லிட்டு போயிருப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, உண்மையாவே அவங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில இது நடந்தே ஆகணும், இது மாறியே ஆகணும் என்று நினைக்கிற சில காரியங்கள் அது அப்படி அசையாம இருக்கும். சில அர்த்தங்கள் புரியாது நமக்கு. அவர் சொல்லுகிறார், என்னை கருக்காக்குகிறார், என்னை துலக்கமாக்குகிறார், ஆனாலும் என்னை யாருக்கும் தெரியாத இடத்துல என்னை மறைச்சே வச்சிருக்கிறார், என்னை மறைத்தே வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இந்த ஊழியக்காரனுடைய நிலை. ஆனாலும் நான் சொல்றேன், இப்படி அவர் என்னை மறைத்தே வைத்திருந்தாலும் என் நம்பிக்கை அவர் மேலதான் இருக்கும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த உலகத்துக்கு காட்டுறாரோ இல்லையோ, நான் நினைச்ச நேரத்தில் என்னை அவர் பயன்படுத்துறாரோ இல்லையோ, நான் நினைச்ச நேரத்துல நான் நினைத்த விஷயங்களை என் வாழ்க்கையில தருகிறாரோ இல்லையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை இயேசு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை மறைத்து வைத்தார். இந்த ஊழியக்காரனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. இப்படி இருந்தாலும் அந்த ஊழியக்காரன் கர்த்தரையே தான் சார்ந்து கொள்ளுகிறான். அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது, வேற ஒன்றும் தெரியாது, அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகம் நிறைய வழிகளை காட்டுது, மனிதர்கள் நிறைய வழியை காட்டுறாங்க. இல்லை, எனக்கு தெரிந்ததெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமாவா, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமற் போனாலும் பிரதனா யார் சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க. தப்புவியாமற் போனாலும். அவரோட ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் என்னை விடுவிக்கிறதுக்கு மனசே இல்லாம போனாலும், என்னை காப்பாத்துறதுக்கு மனசே இல்லாம போனாலும், இந்த பொற்சிலை அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவர்தான் எங்களுடைய தேவன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படித்தான் ஆண்டவரை நம்பி இருக்கணும். நீங்க அப்படித்தான் இருக்கணும். உங்க சுய பலத்தினால ஒரு பிரச்சனைக்கு முழுமையான விடுதலையை உங்களால் ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. உங்க மாம்ச பலத்தினால முழுமையான ஒரு வெற்றியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெரிய பிரச்சனைக்கான தீர்வை உங்களுக்கு இருக்கிற சௌகரியத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் மனுஷீக பலத்தினாலும் அதை முழுமையாய் செய்து கொள்ள முடியாது, முழுமையாய் செய்து கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு 1000 ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரனுடைய அனுபவம், அவன் இருட்டிலேயே நடந்தாலும் பாதையே தெரியாட்டாலும் அவன் நம்பிக்கை அவன் தேவன் மேல் இருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும் எனக்கு தெரியாது. நான் செய்து கொண்டிருக்கிற பிசினஸ் இது எப்படி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு ரீச் ஆகும் தெரியாது. என் பிள்ளைகள் ஆமென் காலங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது, எப்படி என் பிள்ளைகளை நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் தெரியாது. என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன் தெரியாது. என் பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார் தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய வருமானமோ இன்னும் 10-15 வருஷத்துக்கு பிறகு என்ன நிலைமையில உயரும் குறையும் எதுவும் தெரியாது. ஆனாலும் என் நம்பிக்கை, எனக்கு தெரிந்ததெல்லாம் என் கர்த்தர். அல்லேலூயா, என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்த என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் சொல்லுகிறான், அதைத்தான் சொல்றான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இங்கே இவ்வளவுதானா இந்த ஊழியக்காரனுடைய நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா 52ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரம் பாருங்க. 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும்
இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் என்ன செய்வாங்களாம்? பிரமிப்படைவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்களா, அவர் படுகிற பாடு இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம் என்றாலும் ஏசாயா அதை பார்த்தானா? பார்க்கல. ஆவியில கர்த்தரை வெளிப்படுத்தி எழுத வைக்கிறார். இருந்தாலும் இது அந்த ஊழியக்காரனுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. சகிக்க முடியலங்க சொல்லுவோம்ல, பார்க்க முடியலங்க அப்படி சொல்லுவோம் பாருங்க. அப்படி அவனுடைய பாடுகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் அவ்வளோ அதிகமா இருக்குதான். 50ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எழுதப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்தை பாருங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது யாருடைய அனுபவம் சொல்லுங்க? கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய அனுபவம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கேள்வி வருது பாருங்க, பாஸ்டர் அப்போ ஆண்டவர் நம்பினா இவ்வளோ பாடுகள் வருமா பாஸ்டர்? இல்லை, அதுக்குதான் பதில் நான் அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செஞ்சா பாடுகள் வருமா? கஷ்டம் வருமா? இல்லையா? ஸ்தோத்திரம். சில ஆட்கள் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நான் தான் அந்த வகுப்புலாம் நடத்திக்கிட்டு இருப்பேன். ஞானஸ்தான போதனை வகுப்பு. ஆட்கள் யாரையாவது ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அவங்க ஆதாயம் பண்ணியிருப்பாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த ஆளும் பக்கத்தில் இருக்கும். நம்ம அவங்கள நல்ல ஆறுதலான வார்த்தைகள்லாம் சொல்லி தைரியப்படுத்தி அப்படி வச்சிருப்போம். ஞானஸ்தானம் எடுத்து அந்த தொட்டிக்கு பக்கத்தில் போகும்போது சொல்லுவாங்க, நல்லா விசுவாசமாயிரு, இனிமேதான் உனக்கு பாடுகளே இருக்கு. இனிமேதான் உனக்கு சவாலே இருக்கு அப்படின்னா அந்த அம்மாவால் முன்னாடியும் போக முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது. புரியுதா அவங்களுக்கு? சுற்றி வளைச்சு நீ போனாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? என் பஸ்ஸை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், இனிமேல் குடும்பத்தில் ஒரு சண்டே வருமோ? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? சொல்லுகிறார், அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் ஸ்தோத்திரம் நான் ஒப்பு கொடுத்தேன், நான் மறைக்கல. இதெல்லாம் இந்த ஊழியக்காரனுடைய அனுபவம். இதெல்லாம் இந்த ஊழியக்காரனுடைய அனுபவம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஊழியக்காரன் யாரை நம்பி இருக்கிறான் சொல்லுங்க? யாரை நம்பி இருக்கான்? தன்னுடைய தேவனை, கர்த்தரை, ஆண்டவரை, அம்மாவா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்பி இருக்கிறான். இப்ப நம்பி இருக்கிறதுனாலே அவன் வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருகிறது. அவன் நம்பி இருக்கிறான், அவன் விசுவாசமா இருக்கிறான், பக்தி வைராக்கியமா இருக்கிறான். இப்ப அவன் வாழ்க்கையில சில கடினமான அனுபவங்கள் வருகிறது. இந்த கடினமான அனுபவங்கள்ல அவன் நம்பி இருக்கிற தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார், அதுதான் விஷயம். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். விசுவாச வாழ்க்கைன்னா கஷ்டம் வருமா? வரலாம், வரும். சரி, நமக்கு மட்டும் தான் கஷ்டமா? உலகத்துல வேற யாராவது சிரமம் இல்லாத கஷ்டம் இல்லாத ஆட்களை கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஸ்தோத்திரம். உலகத்திலேயே எனக்கு தான் பெரிய கஷ்டம் இருக்கு அப்படி இல்லை. இதை உலகத்துல இருக்கிற ரட்சிக்கப்பட்டவனு சொல்றான், ரட்சிக்கப்படாதவனு சொல்றான். ஆமா தானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம அதை அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு சில இக்கட்டுகள் வரும்போது, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு, அதை நான் சொன்னேன், அவனுக்கு எதுவும் தெரியாது, நிகழ்காலமும் தெரியாது, எதிர்காலமும் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, நாளை மறுநாள் என்ன நடக்கும் தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், அல்லேலூயா, ஆமென், நான் சேவிக்கிற தெய்வம் எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஆமென், நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். 49:15 அவரே சொல்லுகிறார், அம்மாவா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, உன்னை என் உள்ளங் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஊழியக்காரனுடைய மனசுக்குள்ள கிடக்குப்போம்.
அதனால மறுபடியும் சொல்லுகிறேன், இத்தனை பாடுகளும் கஷ்டங்களும் இவன் வாழ்க்கையில் வந்த போதும் கூட, அல்லேலூயா, அவன் வாழ்க்கையில் வந்த இக்கட்டுகளுக்கு தேவன் அவனுக்கு என்ன விதமான சகாயம் செய்தார்? ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் அவனுக்கு இருக்கிறார்? நெருக்கடி காலத்தில் தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார்? ஆமென், ஸ்தோத்திரம். போராட்டமான காலகட்டங்களில் தேவன் அவனுக்கு எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார் என்கிறத அவனே சொல்லுகிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 7ஆம் வசனத்தை பாருங்க. முதலாவது ஆண்டவர் அவனுக்கு செய்கிற சகாயம் என்ன? வாசிங்க. 57. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். போற போக்குல சொல்லல, அடுத்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்றாரு. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில கர்த்தர் உதவி செய்கிறார்? மேல உள்ள வசனத்தை பாருங்க, மேல உள்ள வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, சொல்லுங்க, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதுக்கு பின்வாங்கலையா? அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. அவனை அடிக்கிறார்கள், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் அவனுடைய தாடை முடியை பிடுங்குகிறார்கள், அப்படி பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும், சொல்லுங்க பார்க்கலாம், கவனிங்க, சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன பிடிச்சி தரன்னு எடுத்துக்கலாம் போல. அடிக்கிறியா? எனக்கு விரோதமா என்னை நீ நிந்திக்க வந்து நிக்கிறியா? எனக்கு ஸ்தோத்திரம் தண்டிக்க வந்து நிக்கிறியா? என்னை ஸ்தோத்திரம் அடிக்கவோ என்னை துன்புறுத்தவோ வந்து நிக்கிறியா? நான் நம்பி இருக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணுக்கே தப்புவிக்கிறவர் எனக்கு எதிரே நிற்கிற உங்களுக்கு என்னை தப்புவிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் பின்வாங்க போறதில்லை, நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை சொல்லுங்க? அவன் நம்பி இருக்கிற தேவன் அவனுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவன் நம்பி இருக்கிற தேவன் அவனுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் அங்கே, சரிதானா? அடித்தார்களாம், உபத்திரவப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. ஆனாலும் அல்லேலூயா, இவன் கர்த்தரை நம்பி நின்று அவன் தன்னை ஒழித்து கொள்ளலாம் இல்லை, தன்னை மறைத்து கொள்ளலாம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டுலாம் நிக்கலப்பானா, நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்செல்லாம் போகல. அப்படிதானா? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலம் வந்த போது, இப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்த போது எனக்கு துணை செய்யும் தெய்வம் ஒருவர் இருந்தார். அல்லேலூயா, சொல்லுங்க, ஆமே. எனக்கு துணை செய்கிற கர்த்தர், அவர் துணை செய்கிற கர்த்தர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிந்தனைகளையும் அவமானங்களையும் தலைகுனிவுகளையும், ஆமென், ஸ்தோத்திரம், நீங்க சந்தித்து வேதனைகளையும் அடிகளையும் துன்புறுத்தல்களையும், ஸ்தோத்திரம், நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமே. உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர். ஆமே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காரி உமிழ்ந்தார்களாம், அப்படிதானா? தாடை முடியை பிடித்து இழுத்தார்களாம், முதுகிலே அடித்தார்களாம். ஆனாலும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேனா. யார் மேல உள்ள நம்பிக்கை? என் சரீரத்தில் இவ்வளவு பலம் இருக்குன்னு காட்டவா? இல்ல, நான் நம்பி இருக்கிற தெய்வம் இந்த இக்கட்டு நிறைந்த சூழ்நிலையிலிருந்து என்னை நிச்சயம் விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அவர் என்னை நிச்சயம் விடுவிப்பார், நிச்சயம் விடுவிப்பார். சத்துரு நம்மை சரீர பிரகாரமாய் தாக்க நினைக்கிறான். சிலருக்கு வியாதியை கொண்டு வந்து தாக்குகிறான்,
சில அசுத்த ஆவிகளை ஏவி விட்டு தாக்குகிறார். சிலரை சூனியங்களும் மந்திரங்களும் செய்ய வைத்து சரீர பிரகாரமாய் தாக்க போராடுகிறான். பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு தாக்குகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில நேரங்களிலே சில மனிதர்களை எழுப்பி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட துன்புறுத்தல்களை அனுமதிக்கும் போது அல்லேலூயா, பறந்து காக்கிற பட்சியை போல் கடந்து வந்து காக்கிற கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். விட்டுவிட மாட்டார் தெய்வம், விட்டுவிட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, பறந்து காக்கிற பட்சியை போல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒருவனை சுகமாக்கினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. 9:35 ஸ்தோத்திரம், ஆமென். டிஸ்பிளேல போடுங்க, அதுக்கான நான் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவனை சுகமாக்கினார் ஆண்டவர், சுகமாக்கினார். எஸ், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனை சுகமாக்கினார். அவனை சுகமாக்கின பிறகு அவனை சுகமாக்கினதை யாராலும் ஏத்துக்கிட முடியல. அங்கிருந்த பரிசேய கூட்டம் வந்து டார்ச்சர் பண்றான். நீ கடவுளை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து, இந்த ஆளை நம்பாத. இவனும் போராடுறான் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தவன். ஆனா அவன் சொல்றான், நான் குருடனா இருந்தேன், இயேசு என்கிற ஒருவர் வந்தார், என் கண்களிலே சேற்றை பூசி கழுவ சொன்னார், கழுவினேன், காண்கிறேன். கடவுளை மகிமைப்படுத்துப்பா. அந்த மனுஷனெல்லாம் ரொம்ப உயர்த்தி பேசாத. முன்னே அவன் சொல்றான் பாருங்க, தேவன் ஒருவனோட இராவிட்டா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. அவங்களால தாங்கிட முடியல. முழுவதும் பாவத்துல பிறந்த நீ எங்களுக்கு போதகம் பண்ணுகிறாயா அப்படின்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. நல்ல கவனிங்க, ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. அது வரைக்கும் இயேசு, ஆமென், இவனை கண்டுக்காத போலவே இருக்காரு. இந்த சம்பவம்லாம் ஒரு பக்கம் நடக்குது, இயேசு ஒரு பக்கம் இருக்கிறார். ஆனா தள்ளி விட்டான் பாருங்க. இது வரைக்கும் பொறுமையாக இருந்த ஆண்டவர் இதுக்கு மேல பொறுமையா இல்ல. என்ன எழுதப்பட்டிருக்கு? அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு நேரே போய் கேட்டார், ஸ்தோத்திரம், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? அவன் கேட்டான், அவரை விசுவாசிக்கும்படி அவர் யார்? ஸ்தோத்திரம், உன்னோடு பேசி கொண்டிருக்கிற நான் தான் அவர். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தீங்கை வரவழைத்து அதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல அவர். நம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பி, ஆமென், ஸ்தோத்திரம், வர அமைதியா இருந்தார். ஆனால் இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு அந்த வழியாகத்தான் வரணும், அதுக்காக அவர் அமைதியா இருந்தார். அதே நேரத்தில் பொல்லாத மனுஷர்களுடைய இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, பொல்லாத மனுஷர்களுடைய திட்டங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, அப்படிலாம் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஏசாயா சொல்றான், ஆமென், அடிகள் உண்டு, காவல் வந்துச்சு, இவ்வளோ நெருக்கங்கள் வந்த போதும் கூட ஆண்டவர் எனக்கு துணை செய்தார். அல்லேலூயா, ஆமென். அதனால நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னப்பா இயேசு இயேசுன்னு சர்ச்சின்னு சொல்லிட்டு போனா இப்படிதான் இருக்கு அவன் நிலைமை. நான் சொல்றேன், அல்லேலூயா, ஏசாயாவை போல சொல்ல பழகுங்கள். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் சேவிக்கிற தெய்வம் என்னை விட்டுவிட மாட்டார். பார்வோன் நினைத்து கொண்டு வந்தான், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும். நடந்தது என்ன? அவன் ராஜாதான், அவனோடு கூட 600 பிரதான ரதங்கள் இருக்கிறது, எகிப்து தேசத்தின் முழு ராஜ்யமும் இருக்கிறது. இவர்கள் யார்? இவங்க அடிமைகள் தான். ஆனாலும் ஆண்டவர் அவன் கையில இவங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. உங்களை தண்டிக்க நினைக்கிற மனிதர்கள், உங்களோடு வாக்குவாதம் செய்ய நினைக்கிற மனிதர்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டத்தை உண்டாக்கணும் சரீர பிரகாரமா அப்படி என்று போராடி கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கலாம். கவலைப்படாதுங்க, அவன் எத்தனை அதிகாரத்தில் இருந்தாலும் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற அவனுக்கு ஆண்டவர் செய்கிற இரண்டாவது அனுகூலம் என்ன? 8ஆம் வசனம். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நீதிமான், ஒரு முறை வாய்த்தரேன் சொல்லுங்க. என்னை நீதிமானாக்குகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப இரண்டாவது கர்த்தர் செய்கிற அனுகூலம் என்ன? என்னை நீதிமானாக்குகிறவர் சொல்லுங்க எனக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை நீதிமானாக்குகிறவர் அப்படின்னா இந்த ஊழியக்காரனுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் இப்ப இவன் ஆண்டவர் நீதிமான்னு சொல்றாரு. அப்படியானா இவனை உலகம் என்னவா சொல்லி இருந்திருக்கணும்? எஸ், அதுதான் விஷயம். அவனை துன்மார்க்கன் என்று சொல்லி இருக்கணும். ஆமா தானா? துன்மார்க்கன் சொல்லி இருந்திருக்கணும். இப்ப இவன் கிறிஸ்துவுக்குரியதை செய்து கொண்டிருக்கிறான், ஆண்டவருக்குரியதை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டிய கடமைகள், ஆலயத்துக்குரிய பொறுப்புகள், இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் இந்த உலகம் அவனுக்கு கொடுத்த பெயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? துன்மார்க்கன், ஏமாற்றுக்காரன், இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப யோபு எல்லாரும் அப்படித்தானே சொன்னாங்க இல்லையா? யோபு எல்லாரும் என்ன சொன்னாங்க நினைக்கிறீங்க? ஒரு மாய்மாலக்காரன், என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, என்ன அக்கிரமம் செஞ்சானோ தெரியல. இந்த ஆறுதல் சொல்ல வந்தாங்க பாருங்க சிநேகிதர்கள், அவங்க வராம இருந்திருக்கலாம். சில நேரத்தில் அப்படிதான் ஆட்கள் நம்ம கஷ்ட காலங்களில் இவங்களை பார்க்காம இருந்திருக்கலாம் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுட சொல்றாங்க, யோபு கர்த்தர் ரொம்ப நல்லவர், யாரையும் இப்படிலாம் காரணம் இல்லாமலாம் தண்டிக்க மாட்டார். நீ ஏதோ பண்ணிருக்கடா, நீ ஏதோ செஞ்சிருக்கா, அதனாலதான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய தண்டனை ஒன்று கொடுத்திருக்காரு. சொல்லி சொல்லி பார்த்தான். அவனை எவ்வளவுதான் போராடுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தையை சொல்லிட்டான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உங்க வேலையை பாருங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு தெரியும் எல்லாம். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதிச்சுட்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சோதனை காலம். இது முடிஞ்ச பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். என் வாழ்க்கையை குறித்து நீ ஜட்ஜ் பண்ணாத. அம்மாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ கரை சேர்ந்து மெலித்தா தீவுக்கு வந்து விட்டார்கள். பவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் கரை சேர்ந்துட்டாங்க. 28:1 கரை சேர்ந்தாச்சு. அங்க வந்தா ஸ்தோத்திரம், பயங்கர குளிர். அடுத்த வசனம் அப்படிதானா? ஸ்தோத்திரம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். எல்லாம் குளிர் காய ஆரம்பிக்கிறான். பவுல் சீனியர் பாஸ்டர் தான், அதனால இப்ப ஜெயில் கைதியா போயிருக்காரு. இப்ப போய் என்ன செய்ய முடியாது? இங்க வா எனக்கு ஊழியம் செய் அப்படின்னு யாரையும் வேலை செய்ய முடியாது. இவர் பங்குக்கு 4 விறகு தூக்கி போடுவோன்னு என்ன பண்ணாரா? ஆமா, சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அடுத்த வசனம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை. கடிச்சிட்டு போக வேண்டியது பாம்பு. இப்ப எல்லாரும் பார்க்க இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த பாம்பு கையில தொங்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் யாரு? ஸ்தோத்திரம். அந்நியராகி அந்த தீவார் கண்ட போது அவனுக்கு கொடுத்த பேரை பாருங்க, என்ன சொன்னாங்களா? இந்த மனுஷன் யாருங்க? கொலை பாதகன். சிறைச்சாலை தலைவன் போய் இவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொன்னப்போ தன்னை குத்தி கொள்ள போனா, உனக்கு ஒரு கெடுதி செஞ்சுக்கிடாதன்னு சொல்லி காப்பாத்தின பவுலுக்கு கொடுக்கப்படுற பேர் என்ன? கொலை பாதகன். கொலை பாதகன். இதுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்? அத்தனை பேரை கடிக்காத பாம்பு இவனை ஏன்டா கடிக்கணும்? அம்மாவா இல்லையா? அத்தனை பேரை கடிக்காத பாம்பு இவனை ஏன் கடிக்கணும்?
அல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான் சொல்லுவோம், யாருக்கும் வராது உனக்கு வருதுன்னா அப்ப ஏதோ காரணம் இருக்கும் பாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணி கேளு ஆண்டவர்கிட்ட. இல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்துக்கு தப்பி, அப்படிதானா, சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் வழியானது அவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நல்லா கவனிங்க, அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இதை யாரு நிரூபிச்சு ஆகணும் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் நான் நல்ல வேண்டான்னு சொன்னா நம்புவாங்களா? சொல்லுங்க, நம்ப மாட்டாங்க. இதை யார் தான் நிரூபிச்சு ஆகணும்? கர்த்தர் தான் நிரூபிச்சு ஆகணும். இப்ப இவன் போகிறது எதுக்காக போறான்? ஏதோ சொந்த பிரச்சனையில போறானா? சுவிசேஷத்து நிமித்தம் கைது செய்யப்பட்டு போகிறான். சுவிசேஷத்து நிமித்தம் ஆமே ரோமாபுரியில சாட்சி கொடுப்பதற்காக போகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய வேலைக்கானது. இப்ப இதோடைய பொறுப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆண்டவர் தான் நிரூபிச்சு ஆகணும். இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா அவன் சாவான், முகமெல்லாம் வீங்கி நிறமெல்லாம் மாறி இவன் எப்ப சாவான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் காப்பாத்தல. ஏன் காப்பாத்தல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய பார்வையிலும் பவுல் யாரு? கொலை பாதகன். இன்னொரு வார்த்தையில சொல்லுங்க, பாவி. நம்ம பாசையில சொல்லுங்க, யாரு? கொடூர பாவி, ரொம்ப மோசமானவன். ஆமாவா இல்லையா? இப்ப யார் தான் நிரூபிக்கணும் அவன் நீதிமான்னு? கர்த்தர் தான் சார் நிரூபிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையல. கேட்டிருப்பாங்க, லேசாத மயக்கம் வருதா, தலை எதுவும் சுத்துதா, கிறுன்னு எதுவும்? ஆமாவா இல்லையா? ஒரு தீங்கு அடையல. அவன் பட்டியே குளிர் காஞ்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் சாப்பிடறதா இருக்காப்பா கொண்டு வாப்பாங்க. அடுத்த வசனம், அவனுக்கு வீக்கம் கொண்டு, இந்த பாம்பு கடிச்சா என்ன செய்யணும்? வீக்கம் கொண்டு அல்லது சடுதியாய் விழுந்து. இதுதான் எல்லாருக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா இவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. இவனுக்கு இது நடக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரமா? நான் யோசிச்சு பாக்குறேன், நம்மளை விட மோசமானவனா இருந்திருக்கான். அவன் காப்பாத்துறதுக்கு யாராவது ஒரு ஆசை இருந்திருக்கா பார்த்தீங்களா? இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகம் அப்படி ஆயிடுச்சு. வாழ்ற உலகம் ஆயிடுச்சு. ஒருத்தன் ட்ரெயின்ல போய் ஸ்தோத்திரம் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்றான். நம்மளால தூரம் பண்ணா அது வீடியோ எடுக்கிறான். ஆமாவா இல்லையா? ஓடி போய் காப்பாற்றுவோம், கத்துவோம், இல்லை ட்ரெயினை நிறுத்துவோம், இல்லை அவனை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு வருவோம். இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு போயிட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அது போலதான் நெடுநேரமா பார்த்துட்டு இருக்காங்க. நெடுநேரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இவன் எப்படா சாவான்னு. ஏன் இவன் சாகணும்? இவன் யாரு? பாவி. பாவி. அதனால யாரும் காப்பாற்ற மனசு இல்லை. நடந்த என்ன தெரியுமா? ஒரு சேதம் ஆகல. அவனுக்கு ஒரு சேதமும் வராததை கண்டபோது, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், வேறு சிந்தையாகி. இப்போ இந்த இடத்துக்கு தான் கர்த்தர் மாத்துறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் மேல் சொல்லாத பழிச்சொற்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஏற்கனவே சொன்னதுதான். நீங்கள் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருங்க. நீங்க ஓடுகிறத ஓடிக்கொண்டே இருங்க. ஊழியம் செய்கிறத ஊழியம் செய்து கொண்டே இருங்க. உங்களை நிரூபிக்க போராடாதுங்க. உங்களை விளங்க பண்ண நீங்க போராடாதுங்க. நான் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, ஸ்தோத்திரம் வாங்க இவரை போய் பார்த்து நம்மளை பற்றி போய் 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 புரிய வச்சுட்டு வந்துடுவோம், போய் எப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுவோம். வேண்டாம். உங்களை குறித்து தவறாய் நினைத்த மனிதர்களுடைய மனதிலே தேவன் கை வைப்பார். அல்லேலூயா. உங்களை குறித்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா தவறாய் நினைத்து கொண்டிருந்தவர்கள், தவறாய் விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள், தூஷணமாய் பேசிக் கொண்டிருந்தவர்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அவங்க சிந்தையை தேவனே மாற்றுவார். தேவனே மாற்றுவார். வேறு சிந்தையாகி கொலைபாதகன் என்று சொன்னவர்கள் இப்ப இவனை என்ன சொல்லிவிட்டாங்க பாருங்க, அவனை தேவன் என்று சொன்னார்கள். நம்ம ஆளுங்க எப்போ அப்படிதான், ஒன்னு உச்சத்துக்கு போவான், இல்லாட்டா நடுத்தருல போட்டு உடைப்பான் நம்மள. அம்மாவா இல்லையா? ஒன்னு நம்மளை தூக்கி கொண்டாடுவான், இல்லாட்டா அவன் பேசுற பேச்சுக்கு நாண்டுகிட்டு செத்துடலாம். அப்படி பேசுவான் நம்மள. இதுதான் உலகம். நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தரை நம்பி இருங்கள்.
நீங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. அவரே உங்களை நீதிமானாக்குவார். ஆமென். இவர் சொல்றாரு, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபத்தில் இருக்கிறார் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. அதை என்னோட வழக்காடுகிறவன் யார்? என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. அப்படிதானா? யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்துல வரட்டும், என்னிடத்துல வரட்டும். வா, என்னை நிரூபிச்சு காட்டு. முடியாது. ஏன்னா என்னை நீதிமானாக்குகிறவர் என் பக்கத்திலே இருக்கிறார். என்னை விட்டு தூர போகல. உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவர் பக்கத்துல நின்றுட்டு தான் சொல்றாரு, உன்னை விட்டு விலக மாட்டேன். நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, உன் கையை விட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்புங்க. நீங்க உங்கள் மேல் சொல்லப்படுகிற அவச்சொற்கள், நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க குடியிருக்கிற இடத்துல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். உங்கள் தோற்றத்தை பார்த்து, உங்களுடைய செய்கையை பார்த்து, உங்கள் நடக்கையை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செய்யாததை செய்ததாய், போகாத இடத்திற்கு போனதாய், பார்க்காததை பார்த்ததாய் ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிற எத்தனை குற்றச்சாட்டுகள் வரட்டும், மறுபடியும் சொல்றேன், நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை தேவனில் வையுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அவர் உங்களை நீதிமான்களாக்கி காட்டுவார். சத்துரு எப்பவுமே அப்படிதான், எப்பவுமே அப்படிதான். நம்மளை முதலாவது நேரடியா தாக்க பார்ப்பான், சரீர பிரகாரமா தாக்க பார்ப்பான். நம்ம குடும்பத்திலேயோ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ ஒரு நஷ்டத்தை உண்டாக்க பார்ப்பான். அது நமக்கு நம்ம வாழ்க்கையில பழிக்கலன்னு வைங்களேன், பிசாசு வேறொரு தந்திரத்தை கையாளுவான். என்ன கையாளுவான் சொல்லுங்க பார்க்கலாம்? உங்க மேல தூஷணத்தை வைப்பான். இன்னும் ஒரு ஆளை உங்களுக்கு உதாரணம் காட்டவா? நெகேமியா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் நெகேமியா புத்தகத்தை எடுங்க. நான் சீக்கிரம் இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. நெகேமியா அலங்கத்தை கட்டுறாரு. இது யாருக்கு பிடிக்கல? அங்கே லோக்கல்ல இருந்த லீடர்ஸ்க்கு பிடிக்கல. சரிதானா? ஆமா. சன்பல்லாத்து, தொபியா இவங்களுக்கு பிடிக்கல. இந்த அலங்கம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு முடிவு பண்றாங்க. 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. 4:8, 9 எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். மேல சொல்லப்பட்டிருக்கு அவங்க யாருன்னு. அந்த எதிரிகள் எரிச்சலாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டுப்பாடு பண்ணினாங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று சொல்லும் போது 11ஆம் வசனத்தை பாருங்க. எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அவன் போற பிளான்லாம் பாருங்க. இந்த வேலையை தடுக்கணும்னா இவனை என்ன பண்ணி ஆகணும்? கொலை செய்யணும், யுத்தம் பண்ணணும், அவங்கள கொன்று போடணும். இதுதான் இவன் பிளான். இப்போ ஆண்டவர் அதை மாத்துறாரு. ஆண்டவர் அதை மாத்துறாரு. அம்மாவா, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அதை மாத்துறாரு. அங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. 15ஆம் வசனத்துல பாருங்க. எங்களுக்கு செய்தி வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அம்மாவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன திட்டம் பண்றான்? ஃபர்ஸ்ட் எதிரி வேலையை தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். இன்னொரு வார்த்தையில சொல்றேன், சரீர பிரகாரமா தாக்கணும். கரெக்ட் தானே? சரீர பிரகாரமா ஒரு நஷ்டத்தை உண்டாக்கணும். இதுதான் அவருடைய எண்ணம். இப்ப இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆயிடுச்சா? பார்த்தான், வேண்டாம், இப்ப இந்த வழியில போனா என்ன செய்ய முடியாது. ஆமா, நம்ம ஸ்தோத்திரம் இதை ஜெயிக்க முடியாது. இன்னொரு வழி செய்வோம்ட்டு இப்ப தந்திரமா இந்த வேலையை கெடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றான். என்ன பிளான் பண்றான் பாருங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் வசனத்துல பாருங்க. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில், அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, இப்ப நீங்க வாசிங்க பார்க்கலாம். நாம்
ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் சொல்லுங்க, பொல்லாப்பு செய்ய நினைத்தாங்கன்னா என்ன செய்ய நினைச்சிருப்பாங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நோ, ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான், தனியா வரன்னு பேசுறான், எது கூப்பிட்டுருப்பான் சொல்லுங்க, அவ்வளவுதான். ஒரு தப்பு கிடையாது, அதுதான் உண்மை. பொல்லாப்பு செய்ய இருந்தாங்க, பொல்லாப்பு செய்ய ஏதோ பண்ணியிருப்பாங்க அவனை இந்த வேலையை தடுக்கிறதுக்கு. ஓகேவா? இப்ப நெகேமியாவுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு, ஏதோ பண்ண நம்மளை கூப்பிடுறான், ஆமாவா? அதனால ஸ்தோத்திரம், அவன் சொன்னான் 3வது வசனத்துல பாருங்க, அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. ஆமாவா? நான் வர்றதுனால வேலை கெட்டு போயிடும். ஆக்சுவலி இவன் நான் வரமாட்டேன்னு சொல்றது எதை வச்சு சொல்றான் சொல்லுங்க பார்க்கலாம்? போனா காலி பண்ணிடுவாங்க, ஆமாவா இல்லையா? போனா முடிச்சு கட்டிடுவான். அதனால கொஞ்சம் வேலை இருக்குப்பா, பிஸியா இருக்குப்பா. இப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப சத்துரு இன்னொரு திட்டத்தை எடுக்கிறான் கையில. எப்படி? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. எப்படி இருக்குது பாருங்க, ஸ்தோத்திரம். 4 தடவை சொல்லி அனுப்புனாங்களாம். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 4 தடவை கூப்பிடுறான், போகல. இப்ப வேறொரு முறையை கையாளுகிறார்கள் சத்துருக்கள். 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரரையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் அனுப்பினான். இப்போ நல்ல கவனிங்க, உங்களை சரீர பிரகாரமா தண்டிக்க முடியாத பட்சத்துல சத்துரு எடுக்கிற அடுத்த ஆயுதம் உங்கள் மேல் சொல்லப்படுகிற தூஷண வார்த்தைகள். உங்களை எந்த விதத்திலையும் வீழ்த்த முடியாதுன்னு வைங்களேன். உங்களை வீழ்த்துறதுக்கு அடுத்த வழி என்ன பண்ணுவான்னா, என்ன சொன்னா நம்புவாங்களோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள்கிட்ட பூரா விதைச்சு வச்சிருவான். இப்ப நெகேமியாவுக்கு என்ன செய்யப்பட்டது? அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு பாருங்க. அதுல நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர், நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர். நான் உங்களுக்கு ஸ்பீடா சொல்றேன், அப்படித்தானா? வசனத்தின்படி முறைப்படி வாசிக்காம கண்டென்ட் என்னவோ அதை சொல்றேன். யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர். புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமா இருக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம், அப்படிதானா? ஸ்தோத்திரம், ஆமா. அதனால ஒருவரோடு ஒருவர் நம்ம சந்திச்சு பேசுவோம். உன்னை குறிச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கப்பா, நீ ராஜாவாகிறதுக்கு தான் இந்த அலங்கத்தை கட்டுறியா, இந்த ஜனங்கள் எல்லாம் உனக்காகத்தான் நீ வச்சிருக்கியா, இப்படி அவதூறான விஷயத்த அங்கே சொன்ன போது ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க, அல்லேலூயா. நெகேமியா சொன்னா, நீ சொல்லுகிறபடிலாம் ஒன்றும் இல்லைப்பா. 8ஆம் வசனத்துல, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறு அல்ல. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்? உங்களை மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தாக்க நினைப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பழிவாங்க நினைப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்க நினைப்பாங்க. அது நடக்காத பட்சத்துல அவர்கள் எடுக்கிற அடுத்த ஆயுதம் என்ன? தூஷணம். வாய் திறந்து சொல்லுங்க எல்லாரும், தூஷணம். அதான் சொல்றேன். இப்ப இப்படிப்பட்ட நேரத்துல யாருதான் நம்மளை நிரூபிச்சு காட்டணும்? நாம் சேவிக்கிற நம்முடைய தெய்வம், ஆமாவா இல்லையா? நம்ம நம்பி இருக்கிற நம்முடைய ஆண்டவர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் தான் நம்மளை நிரூபிச்சு காட்டணும். இப்போ ஏசாயாவை நிரூபிச்சு காமிச்சாரா இல்லையா? அவர் சொல்லுகிறார், ஆம், என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபத்திலேயே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து எதுவும் சொல்லட்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை குறித்து என்ன எப்படிப்பட்ட தூஷண வார்த்தைகளையும் சொல்லட்டும், உங்களை குறித்த எப்படிப்பட்டதான அவப்பேச்சுக்களையும் சொல்லட்டும், நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்காக செய்கிறதை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை விட்டுறாதீங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாதீங்க, உங்க உபவாசத்தை விட்டுறாதீங்க, உங்க பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறாதீங்க, உங்க அர்ப்பணிப்பை விட்டுறாதீங்க. ஆமென். கர்த்தருக்கென்று செய்கிற உங்களுடைய எல்லா நற்கிரியைகளையும் விட்டுறாதீங்க. அதுதான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நாம் தியானித்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் தானா, அன்பினால் ஊழியம் செய்யுங்க, விட்டு விடாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவரை நம்பி இருக்கிறதுனால நம்மை அவர் நிரூபிப்பார் சொல்லிவிட்டு 3வது அனுபவம் என்ன? 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இதோ
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். 59. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, அத என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுனா என்ன? முதலாவது சரீர பிரகாரமான தாக்குதல், அதுல கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். இரண்டாவது அவன் மேல் எழுப்புகிற தூஷணம், பொய்யான பேச்சுக்கள், அப்படிதானா? அவன் பேருக்கு விதைக்கப்படுகிற வித்து, அவன் பேருக்கு ஏற்படுத்துகிற களங்கம். அதனாலதான் நாகும் 1:14 கர்த்தர் சொன்னார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. மூணாவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கூட எனக்கு துணை செய்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என்னை சொல்லுங்க பார்க்கலாம், ஆக்கினைக்குள்ளாக அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்னை அழிக்க தேடுவது. இப்ப தாக்குறதுலாம் இல்லை. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு நஷ்டத்தையும் இழப்பையும் வர வைக்க திட்டமிட்ட பிசாசு அல்லது சத்துரு இப்ப என்ன முழுசா அழிக்க பார்க்கிறான். இப்ப என்ன முழுசா சங்கரிக்க பார்க்கிறான். இப்ப என்ன முழுசா என்னை விழுங்க பார்க்கிறான். இப்பமும் எனக்கு யார் தான் துணை செஞ்சு ஆகணும்? அல்லேலூயா, கர்த்தர் தான். அதான் சொல்றாரு, ஆமென் ஆமென். என் வாழ்க்கையில் ஏதோ ஒவ்வொரு பகுதியில நாங்க நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான தாக்குதல் என் வாழ்க்கையில வந்தது. இப்போ என்னுடைய சாப்டரை முழுசா முடிக்க பார்க்கிறான் பிசாசு. என்னை முழுசா முடிக்க பார்க்கிறான். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதும் கூட அல்லேலூயா ஸ்தோத்திரம், எனக்கு துணை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அம்மாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். சொல்லுகிறாருங்க, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல எப்படி ஆவாங்களாம்? அவர்கள் எல்லாருங்கிறது யாரு? என்னை அழிக்க தேடினவர்கள், என்னை ஒன்றும் இல்லாம ஆக்கிறோம்னு நினைத்தார்கள். என்னுடைய அட்ரஸ் இல்லாம ஆக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, அட்ரஸ் இல்லாம ஆக்குறோம் பாருனா அப்படிங்கிற மனுஷ வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆமென் விட்டு விட மாட்டார். உங்க அடையாளத்தை அழிக்க விட மாட்டார். ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் எழும்பி உங்களை முழுவதும் உங்க வாழ்க்கையை நிர்மூலமாக்க நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே தேவன் உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு துணை செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இதை சொல்றது யாரு? இந்த ஊழியக்காரன். ஆமாவா? இந்த ஊழியக்காரனுடைய நம்பிக்கையெல்லாம் அவரையே நம்பி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தீங்குகள் வரும்போது, ஆபத்துகள் வரும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், அவப்பெயர்கள் வரும்போது அவரே அவனை விடுவிக்கிறார். ஆமென். காரணம், அவனுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் நல்லவர். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை உம்மில் இருக்கிறது. எங்கள் விசுவாசம் உம்மில் இருக்கிறது. அதனால ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர். எங்களை சுற்றி மனிதர்கள் வெட்டி வைத்திருக்கிற குழிகள் எங்களுக்கு தெரியாது. மனிதர்களுடைய தந்திர ஆலோசனைகள் எங்களுக்கு தெரியாது. மனிதர்களுடைய திட்டங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் எதையும் மைண்ட் பண்ணல. எதை குறித்து நாங்க ஆண்டவரே கவலைப்பட விரும்பல. நீர் பார்த்து கொள்ளுவீர். எங்கள் பாரங்கள், எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கல்வாரி நாதர் இயேசுவின் மேல் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவர், நீர் எங்களை தப்புவிக்கிறவர், நீர் எங்களை விடுவிக்கிறவர். ஆண்டவரே, எங்களை நீர் அப்படி நடத்துவீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கடின அனுபவங்களின் வழியாய் போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நன்மையினால் நிரப்புங்க. சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வீடு திரும்ப கிருபை தாரும். இந்த வாரம் முழுவதும் இருக்கிற ஜெபங்களிலே உம்முடைய பிள்ளைகள் இணைந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, தேவ பலத்தினால் இடைகட்டப்படட்டும். தொடர்ந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்
நாம் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா.